ஹலோ காய்ஸ், ஹலோ பிரவீன், எப்படி இருக்க? ஹாய் கைஸ். நல்லா இருக்கேன் விஜய், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலா 2 வருஷம் பிளான் நினைக்கிறேன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்றது. நம்ம கண்டிப்பா. ரெண்டு பல வருஷமா மாசமா பல வருஷமா பேசிட்டு இருந்தோம். ஃபைனலி வேர் ஹியர். ஸோ ஓகே, இந்த வீடியோல எதை Yeah. பத்தி பேச போறோம் அப்படின்னா, எல்லா டீம்ஸுமே அவங்களோட ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட் அனுப்பிட்டாங்க. December 16, 2025 வந்து அபுதாபியில வச்சு நமக்கு ஆக்ஷன் வேற நடக்க போகுது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ம். விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெடியா? ம். கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் அப் வித் கேகேஆர். ஸோ ஏன்னா அவங்க தான் ஹையஸ்ட் பஸ் வச்சிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவங்க என்னதான் வச்சிருக்காங்கன்னு ரீட் பண்றேன், அடுத்து நம்ம பேசலாம். ஸோ சிக்ஸ்டி கண்டிப்பா. ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோர் வச்சிருக்காங்க. 13 ஸ்லாட் இவங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்கு. அதுல 6 ஓவர்சீஸ். போன தடவை மெகா ஆக்ஷனுக்கு கூட அவங்க இவ்வளவு காசு வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து போன வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு வந்து சிஎஸ்கே 50 கோடி தான் வச்சிருந்தாங்க, 50 சம்திங். பட் இப்போ வந்து 44 கோடி ஆஹ் கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். எமோஷன்ஸ் விட்டுட்டு இப்பதான் கரெக்டான இதுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா. இதே மாதிரி தான் போன வருஷம் ஒரு டீம் பண்ணாங்க. ஸோ டிராஃபி அடிச்சாங்க. ஸோ சேம். இந்த தடவை ஹோப் நடக்க பண்ணலாம். பார்க்கலாம். சரி பிரவீன், இப்போ நான் வந்து ரிட்டன்ஷன் லிஸ்ட் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட் நான் வாசிக்கிறேன். ஸோ அதுல எது பெஸ்ட் ரிட்டன்ஷன், எது ஒஸ்டான ரிலீஸ்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெட் ஸ்டார்ட் அப் வித் கேகேஆர். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ கேகேஆர்ல நான் ரிலீஸ் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நான் வந்து ரீட் பண்ணிடுறேன். ஆந்திரே ரசல், ம்ஹும். ஆண்ட்ரிஸ் நார்ஸ்கியா, சேத்தன் சக்காரியா, லுப்னித் சிசோதியா, மோயன் அலி, குவினி டிகாக், ரகமனுல்லா குருபாஸ், ஸ்பென்சர் ஜான்சன், வென்கி ஐயர், மயாக் மார்க்கண்டே ட்ரேட் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இவ்வளவு ரிலீஸ் இருக்குது, கண்டிப்பா. எக்கச்சக்க ரிலீஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஒஸ்ட் ரிலீஸ்னா நீ என்னதை பார்ப்ப? நான் வந்து கண்டிப்பா ஆண்ட்ராய்டு ரசல் தான் நீ இது நீ அதுக்கு சொல்ற. ஆனா என்ன நியூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆண்டர் வந்து அவரா போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. நமக்கு கன்ஃபார்ம் நியூஸ் எதுவும் தெரியல. பட் கிரிக்கெட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டர் ரெக்வஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. அவரை மாதிரி கன்ஃபார்ம். ஒரு கரெக்டான பெர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர். நம்ம 2024 நினைக்கிறேன் அவங்க கப் அடிச்சிற சீசன்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ல அவரும் இருந்தாரு. 19 விக்கெட் என்னமோ எடுத்திருந்தாரு. கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். பேட்டிங் அவரால் கேப்பபிள் இருக்கு. அவரை மாதிரி ஒரு பினிஷர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா நீங்க ஒரு மல்டி என்னதான் டைமென்ஷனல் கேம்கிரீன். கிரிக்கெட்டர். கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா நம்ம சொல்லிடலாம் கேம்கிரீன் வந்துருவாரு. ஆனா நீங்க நம்ம ரிசல்ட் போனா சூப்பரா பவுலிங் போடுவாரு, சூப்பரா பேட்டிங் பிடிப்பாரு. ஆனா கேம்கிரீனால அதை பண்ண அவரை முடியுமானா கிடையாது. அவரை மாதிரி டெத் ஓவர்ல அந்த யாக்கர் நெயில் பண்றதுக்கு கேம்கிரீன் கேப்பபிள் கிடையாது. பவுலிங் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணுவாரானா கண்டிப்பா கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. ஆஸ்திரேலியாவே அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்களே அவரை. ம். கண்டிப்பா. சோ இதை விட வெங்கி ஐயர் வந்து 23 கோடி போயிருந்தாங்க, அதனால ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் எனக்கு தெரியல. எதுக்கு 23 கோடிக்கு எடுக்கணும், திரும்பி எதுக்கு அடுத்த வருஷம் அதை விடணும்? ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஆனா திருப்பி எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு வெங்கி ஐயருக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாரு. ஏன்னா 23 கோடிக்கு கண்டிப்பா ஒர்த்து கண்டிப்பா. இல்லைன்றதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு 18ல இருந்து 19 கோடிக்காவது ஒர்த்து. நீ என்ன சொல்ற? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ மேபி பார்க்கலாம். ஆர்சிபி போலான்னு நினைக்கிறேன் வெங்கடேஷ் ஐயருக்கு. ஆமா, நம்ம அது நம்ம ஆர்சிபிக்கு பேசுவோம் அதை பேசும்போது பத்தி. நம்ம பேசலாம். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு ரீட்டைன் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ நான் ம், ஃபர்ஸ்ட் ரீட் பண்றேன். அவங்களோட அஜின்கியா ம், ரஹானே அவங்க தான் போன வருஷம் ஸ்கிப்பரா இருந்தாரு. ஸோ அன்கிரிஸ் ம். ரகுவன்ஷி, அன்குல் ராய். இந்த வருஷமா அவர் தானே ஸ்கிப்பர். இல்ல இல்ல, நான் அதை பத்தி பேசுவோம். ஹர்ஷித் ராணா, மணிஷ் ம், பாண்டே, அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே விளையாடுறாரு 2008ல இருந்து. ரமன்தீப் சிங், ரின்கு சிங். ரெண்டே ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரோமன் பாவல், ஆ, சுனில் நரேன், உம்ரான் மாலிக், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ நீங்க வந்து கேப்டன்ஷிப் பத்தி கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் வந்து ம், ம், கிட்டத்தட்ட எல்லா டீமுமே அவங்களோட கேப்டன்ஸ் பத்தி சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே போஸ்ட் போட்டாங்க. நேத்து கூட டெல்லிக்கு வந்து அன்னைக்கே ஹேமந்த் பதானி வந்து வீடியோல சொன்னாரு, கண்டிப்பா நாங்க அப்செட்டா தான் ம், போவோம் ம், அப்படின்னு. பட் ஆனா இன்னும் ம். வந்துட்டு கேகேஆர் அவங்களோட எந்த போஸ்டுமே போடல. ஸோ மேபி ஒருவேளை வந்து எல்லா பிளேயர்ஸையும் எடுத்துட்டு அதுல இருந்து கேப்டன்சி சூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுல நான் இந்த நான் என்ன ரீடைன்டு பிளேயர்ஸ் எது பெஸ்டான ரீடைன் பிளேயர், ரீடைன்டு நீ சொல்லு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுறேன். நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, விசியும் கேப்டன்சியா பார்க்காங்க அப்படின்னு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். லைக் இப்போ போகலாம். நம்ம ஏன்னா ஸ்மார்ட் நடக்குல்ல, சையத் முஸ்தாக் ம், ஸ்மார்ட்ல இப்போ நம்ம விசி தானே கேப்டனா இருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதை வச்சு நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம். போகலாம். சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, இதுல பெஸ்ட் ரீடைன்ஸ்னா நீ என்னதை சொல்லு? நரேன், விசி, ரிங்கு வந்துட்டு லாஸ்ட் இயர் அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஹி ஆல்சோ ஒரு பெஸ்ட் ரிட்டன்ஷன் நானும் அதை சொல்லுவேன். ரகுவன்ஷி. அவங்க ஒரு ஒரு ப்ராமிசிங் அன்கேப்டன். யங்ஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா. தென் எனக்கு தெரிஞ்சு ரமன்தீப்பை வந்து ஃபீல்டிங்காகவே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீம். வச்சிருக்கலாம். ரமன்தீப் நல்லாவும் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ரைசிங் ஏசியா கப்ல கூட இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு கேட்ச் பிடிச்சாரு. சூப்பரா பண்ணாரு. ஆமா.
கண்டிப்பா புது கோச் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் பேர் என்ன? ஆமா, அபிஷேக் அபிஷேக் நாயர். நாயர். சோ அவர் இவர் எப்படின்னா ஆல்ரெடி இவர் வந்து WPL கோச்சா இருந்திருக்காரு. சோ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எல்லாரையும் கலைச்சு போட்டு மொத்தமா புதுசான டீம் எடுக்கிறேன்டா அப்படின்னு ஆல்ரெடி பண்ண ஒரு கோச். கண்டிப்பா சோ திருப்பி கண்டிப்பா. அவர் வந்திருக்காரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவர் வந்து ரோஹித்தையும் கேஎலையும் கேட்டதா நான் கேள்விப்பட்டேன். பட் மும்பை ஒத்துக்கல. கன்ஃபார்மா நீ ரொம்ப சொல்றது கன்ஃபார்ம். ஆனா ஒரு பாயிண்ட் இன்னும் ராகுலுக்கு பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வருது. ஆமா ராகுல ஆமா. அபிஷேக் நாயர் விட மாட்டாரு அப்படின்றதுக்காண்டி ஒரு பேச்சு போகுது. அதாவது ரிட்டன்ஷன் லிஸ்ட்டுக்கு முன்னாடி அது வந்து ஃபெயில் ஆனாலும் ஸ்டில் டாக் இஸ் கோயிங் ஆன். பட் என்னை பொறுத்தவரை இனி எந்த ஒரு ட்ரேடுமே நடக்க போறது இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. லெட்ஸ் ஹோப். இப் ஸோ சப்போஸ் புது கோச் கேஎல் ராகுல் கேகேஆர் வந்தா கேப்டன்சி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன். நான் அஜின்கா ரஹானேட்டே கொடுப்பேன். ஏன்னா அது வந்து அவரோட கான்பிடன்ஸை உடைக்கும், பிரேக் பண்ணும். நல்ல போன பரவாயில்ல வருஷம் நல்லா போங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்ம் கேப்டன் தான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கேப்டன், எனக்கு தெரிஞ்ச நல்ல லீடர். ஸோ கொடுக்கலாம் நம்ம கண்டிப்பா. பிஜிடி கூட ஸோ ஒரு தடவை அடிச்சு கொடுத்தாரு. யங்ஸ்டர்ஸ் மட்டுமே வச்சு பிஜிடி வின் பண்ணி கொடுத்தவர் தானே. யாருமே இல்லாம அடிச்சு கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பா போகலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ கண்டிப்பா. வந்துட்டு அவங்களோட டார்கெட் பிளேயர்ஸ் பத்தி நம்ம பேசலாம். கேகேஆர் யார் யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் தேவைப்படுவான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குமான்றதை பத்தி பேசலாம். இவங்களுக்கு வந்து மெயினா வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா. வந்துட்டு இருந்த குவினி ரெண்டு டிகாக்கும் ரிலீஸ் பேரையும் பண்ணாங்க, விட்டுட்டாங்க. விட்டாங்க. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தேவை. அது ஒரு ஃபாரின் பிளேயரா இருந்தாலும் சரி, இந்தியன் பிளேயரா இருந்தாலும் சரி. அடுத்து ஒரு நல்ல பவர் ஹிட்டர் தேவை. என்னதான் அவங்க ரோமன் போவல் வச்சிருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பவர் ஹிட்டர் தேவை. கண்டிப்பா அது போக கண்டிப்பா. இந்தியன் டாப் ஆர்டர் கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. சோ அந்த 4 தேவை இருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு போகலாம்? இப் சப்போஸ் கேஎல் ராகுல் ட்ரேட் ஆனாரு அப்படின்னா ஃபில்ஃபில் ஆயிரும் அந்த இடம். இப் சப்போஸ் அந்த முடிஞ்சிடும். இடம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓகே, ஓப்பனிங்கும் டிக் ஆயிரும். அவங்களுக்கு ஓப்பனிங் தான் இல்ல, நரேன் மட்டும்தான் இருக்காரு. அப்படிங்கும் போது கன்ஃபார்ம். ஓப்பனிங் கண்டிப்பா தான் வேணும். சப்போஸ் கண்டிப்பா. கேஎல் ராகுல் ட்ரேட் ஆனாரு அப்படின்னா ஓப்பனிங்கும் கிடைச்சிரும், தென் அதே மாதிரி கீப்பரும் கிடைச்சிரும். சோ நம்ம வேற யாரும் மார்க்கில இருக்காங்க அப்படின்னா ஜேமி இருக்காரு, ஜேமி ஸ்மித். இங்கிலாந்து சீரீஸ்ல சூப்பரா பண்ணாரு. அது ஆனா போக வந்து டிம் சீஃபர்ட். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ரெண்டு ஓப்பனருமே வந்துட்டு ஹார்ட் ஹிட்டரா போவாங்களா இல்ல ரெண்டு பேருமே ஃபாரினரா போவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா நமக்கு இப்போ ஈடன் வந்துட்டு கார்டன். கண்டிப்பா. ஆனா ஓகே இப்போ வந்து ஓகே. 11 பிளேயருமே ஹார்ட் ஹிட்டரா தேவைன்றதுதான் இப்போட ஐபிஎலோட அந்த ஃபார்மேட். அது ஓகே. பட் நம்ம ஈடன் கார்டன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னி கண்டிப்பா. ட்ராக்கு ரெண்டு. நம்ம பிரவீன், நம்ம அப்படி ம், பேசலாம். பட் ஆனா ம், இதுக்கு முன்னாடி இந்த ஓபனர்ஸ் பார்த்தோம்னா ஒரு சுனில் நரேன், ஒரு ஃபில் சால்ட், ஒரு சுனில் நரேன், ஒரு கிறிஸ்லின். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் பேக்டு ஓபனர்ஸ் தான் அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இன்னும் மார்க்கி நிறைய இருக்காங்க. டீம் சீஃபர்ட் இருக்காரு, ஜானி ம். பெரிஸ்டோ கூட இருக்காரு. ஜானி நம்ம பேரிஸ்டோ மும்பைக்கு இருக்காரு. வருவாருன்னு நினைச்சோம். அவரை தான் நான் சொல்ல வந்து போனேன். சேம் அதே மாதிரி விக்கெட் கீப்பர் தென் கண்டிப்பா. பேட்ஸ்மேன் கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கூட ஹார்ட் ஹிட்டர் இருக்கலாம், ட்ரை பண்ணலாம். அவங்கள்ட்ட இல்லாத அண்ட் காசாயா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து மூவ் ஆன் ஆனோம்னா ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஏன் அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சனை விட்டுருக்காங்க. ம், ம். அவங்களோட எல்லா முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்கள பேசர்ஸ் யார் இருக்கான்னா அர்ஷித் ராணா இருக்காரு, வைபவ் ம், இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ம். ஒரு ஃபாரின் பேசர் இல்லைன்னா இந்தியன் பேசர் அவங்களுக்கு தேவை. அவங்க இது வரைக்கும் ஆடினதுலே லாஸ்ட் 2 இயர்ஸா பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்பின்னர் வச்சு ஆடி இருக்காங்க டீம்ல. நம்ம கப் அடிச்ச சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சுயாஷ் சர்மா, விசி தென் நரேன் இருந்தாங்க. போன வருஷமும் மோயின் அலி, நரேன், விசி இருந்தாங்க. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃப் ஸ்பின்னரா போகாம ஒரு லெக் ஸ்பின்னருக்கும் போலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மறந்துடாத, அவங்க ஹையஸ்ட் பர்ஸ் வச்சிருக்காங்க. லெக் ஸ்பின்னர்னு நீ பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது, ரவி பிஸ்னா இருக்காரு, ராகுல் சேகர் இருக்காரு. கேரட் 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 கண்டிப்பா. ஜாம்பா இருக்காரா? ஸோ வாய்ப்பு இருக்கு. அடம் ஜாம்பா ஒரு ஃபாரின் ஸ்பின்னர், எஸ்ஆர்எச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்க பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபாரின்ஸ் தான் ஆடுறாங்க. ஸோ ஸோ இன்னொரு ஃபாரினர் எடுத்துக்கலாம், அவங்க ஸ்பின்னரா கூட எடுத்துக்கலாம். 6 ஸ்லாட் இன்னும் பாக்கி இருக்கு, ஃபாரின் ஸ்லாட். ஸோ அது போக நம்ம கண்டிப்பா. பேசர்னு பார்த்தோம்னா நவீன் உல்லாக் இருக்காரு, இந்தியன் பேசர் மறந்தாரு, ஆகாஷ் தீப் இருக்காரு, இந்தியன் பிளேயர், முக்கியமான பிளேயர் கண்டிப்பா இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பவர் ஹிட்டர்ஸ்னு சொல்ல உடனே, அதாவது இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் ஆக்ஷன்லயே வந்துட்டு முதல்லயே லிஸ்ட் எழுதி கொடுத்துருங்க இவன் எனக்கு தான் அப்படின்னா கண்டிப்பா அது கேம்கிரீன் தான். கேம்கிரீனுக்கு கண்டிப்பா. கண்டிப்பா கேகேஆர் தான் எடுப்பாங்க, வேற வழியே கிடையாது. ஆள் இல்ல, ரசல விட்டுட்டாங்க. அக்கில் வசையும் போக மாட்டாங்க ஏன்னா அது வரும் ஒரு ஸ்பின்னர். சொல்லு 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 சொல்லு. சுனில் நரேன் ஆல்ரெடி இருக்காரு, அதான் ஃபாரின் அதான் ஸ்பின்னர். அவரும் ஒரு ஸ்பின்னர் தானே. சோ எத்தனை ஸ்பின்னர் தான் டீம்ல ஆட வைப்பாங்க? ஸோ அதனால போகலான்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் போவாங்க. அவங்கள நீங்க டாப் ஆர்டர் கூட ஆட வச்சிருக்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ம், ஒன் டவுன் ஆடுறாருன்னு ம், நினைக்கிறேன். ம். நம்ம தென் ராமேல மும்பைக்கு நினைக்கிறதுல. ஒரு மேட்ச் ஓப்பனிங்லாம் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா.
ஆடி இருக்காரு. ஆர்சிபிக்குமே 2 டவுன் கிட்ட ஆடினாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ம், நல்ல ஒரு டாப் ம், ஆர்டர் பேட்ஸ்மேன், ஃபினிஷரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் போறதே நல்லது. ஏன்னா நீங்க ராமன் பவல் மாதிரி ஒரு ஆளு கீழே வச்சிருக்கும் போது நீங்க இவருக்கு போகலாம்னு எனக்கு தோணுது. அது போக எனக்கு என்ன டவுட்னா, லியாம் லிவிங்ஸ்டன், ஜேசன் ம். ஹோல்டர், அப்படி இல்லைன்னா கிளென் மேக்ஸ்வெல்க்கு இவங்க போவாங்க. லியம் லிவிங்ஸ்டன் ஜேசன் ஹோல்டர் மேபி போகலாம் கண்டிப்பா. ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலர். லியம் லிவிங்ஸ்டனுக்கும் மேக்ஸ்வெலுக்கும் போவாங்களா அப்படின்னு சந்தேகம் தான், டவுட் தான். பிகாஸ் அதான் சேம் அதே கொஸ்டின் தான், எத்தனை ஸ்பின்னர் ஆடுவாங்க டீம்ல. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஸோ ஈஸியா நிறைய நல்லா கிடப்பாங்க. ஜாக்கப் டெஃப்யூ கூட வராருன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் ம், ஐபிஎல்க்கு. ம், ம், ம். நம்ம 2024 எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கப் அடிச்ச சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அஹ், 3 கன் பாஸ் பவுலர்ஸ் இருந்தாங்க. ஹர்ஷித் ராணா விட்டுட்டு பார்த்தோம்னா ஸ்டார்க்கு ரசல் ரெண்டு பேருமே லீடிங் விக்கெட் டேக்கர்ஸா இருந்தாங்க நம்ம 2024ல. அப்படி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெக் ஸ்பின்னர் வச்சிருந்தாங்க, அன்கேப்டு பிளேயரா புதுசா யாருன்னே தெரியாத ஒரு பிளேயரை தேர்மா இறக்குனாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் ஏதாவது பண்ணா மிராக்கிள் பண்ணா வாய்ப்பு. பண்ணலாம். சரி, பார்க்கலாம். அண்ட் இந்தியன் டாப் ஆர்டர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரேம், நீ டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபாலோ பண்ற, பிருத்வி ஷா ம். போட்டு போடான்னு பொழந்துகிட்டு இருக்காரு. சூப்பரா கண்டிப்பா ஆடுறாரு. கண்டிப்பா 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 நான் பிருத்வி ஷாக்கு பார்த்தேன். போவாங்களா? பிருத்வி ஷாக்கு போவாங்களா? பிருத்வி உஷாக்கு கேகேஆர் போவாங்களா? ஏன்? ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே இல்ல. எல்லாரையும் கழட்டி விட்டாங்க. டீமே புது டீம், கோர் டீமை கூட அவங்க ரிட்டைன் பண்ணல. சோ அப்படின்றதுனால புதுசா ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பா ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் பேட்டர் தேவை. இல்ல இல்ல, நம்ம இப்போ பிரித்திஷ் ஷா போறாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த இடத்துல அவங்களுக்கு இன்னொரு கீப்பர் வேணும். அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா கீப்பிங் ஓபனரை தான் பார்ப்பாங்க. புரியுதா கீப்பிங் நான் ஓபனர் சொல்றது? மேபி நீ கீப்பிங் ஓபனர் நீ மேபி ஃபாரின் ஸ்லாட்டா விட்டுறலாமே. உனக்கு இன்னொருத்தர் நரேன் இருக்காருல்ல ஓப்பனிங்ல. சரி, பார்க்கலாம். அண்ட் ஷேக் ரஷீதையும் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம். பட் நான் கேகேஆர் மேனேஜ்மெண்டா இருந்தா கண்டிப்பா நான் ஜானி பேரிஸ் போவேன். நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், கண்டிப்பா, பவர் ஃபேக்டரி பிளேயர். கண்டிப்பா போலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு மேட்ச் வந்து டேவிட் வார்னர் பிளஸ் ஜானி பெரிஸ்டோ ஓப்பனிங் எஸ்ஆர்ஹெச்க்கு ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிப்பாங்க. கண்டிப்பா. ஆர்சிபி கூட. ஆர்சிபி கூட மறக்க முடியுமா? டே மேட்ச். மறக்க முடியாத மேட்ச் அது. டே மேட்ச், கரெக்ட், டே மேட்ச். ஹைதராபாத்ல போலன்னு போலப்பாங்க. சோ ஜானி பெரிஸ்டோ நல்ல ஆப்ஷன். கேகேஆர் முடிச்சிடலாம். இந்த ஒரு கொஸ்டினோட நான் முடிக்கலாம்னு பாக்குறேன். வென்கி ஐயருக்கு போவாங்களா போக மாட்டாங்க? வெங்கி ஐயர் வந்து ப்ராபப்ளி ஒரு 10 வரைக்கும் போவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே எங்க ஆட வைப்போம், கஷ்டம் அவரை எடுத்து. இப்ப நான் சொல்றேனே, ஓப்பனிங் ஸ்லாட் அவங்களுக்கு இல்ல, ஓகேவா. ரெண்டாவது வந்து நரேன். ஒன் டவுன் நான் வந்து ரகானேவே ஆட வைப்பேன், நல்லாதான் விளாடுறாரு, ஓகே. அடுத்து 2 டவுன் வந்து இப் சப்போஸ் ஏர்லி விக்கெட் போச்சுன்னா ரகுவன்ஷி, ரைட்டா. தென் ரிங்கு சிங், கேம் கிரீன், ரோமன் போவல், ரமன் டிப்பு, ஹர்ஷித் ராணா, வைபவ் சூரியவன்ஷி, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. தென் அந்த இம்பாக்ட் பிளேயர் யாரு? அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர், தென் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இப் சப்போஸ் கேம் கிரீன் எடுக்கல, அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர், ஓப்பனிங் ஸ்லாட் 4 பேர் தேவை. 4 பேர் எடுத்தா டீம் செட்டு கப் அடிச்சிருவாங்கன்ற. கன்ஃபார்ம். நல்ல டீம், நல்ல டீம். கண்டிப்பா நல்ல டீம் தான். 60 to 70 கொடுக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, மூவ் ஆன் ஆகலாம். அடுத்து சிஎஸ்கேக்கு போகலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 டைம் சாம்பியன்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு 43.40 crore வச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல. 9 ஸ்லாட் பாக்கி இருக்கு. அதுல 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. பிஃபோர் கெட்டிங், ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிலீஸ்ட் லிஸ்ட் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி நான் பேசலாம். ரிலீஸ் லிஸ்ட் பார்த்தோம்னா மத்தீஷா பத்திரானா, தவான் கான்வே, சச்சின் ரவீந்திரா, தீபக் ஹுட்டா, விஜய் சங்கர், ஆந்திரே சித்தார்த், கமலேஷ் நாகர்கோட்டி, ராகுல் திரிபாதி, ஷேக் ரஷீத், வன்ஷ் பேதி. அது போக ட்ரேட் பண்ணப்பட்ட சாம் கரன் அண்ட் ரவி ஜடேஜா. இந்த டைம் தான் அவங்க எமோஷன்ஸை விட்டுட்டு டீமுக்கு போயிருக்காங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஓகே, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் இந்த வருஷம் எனக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு சொல்ல போறேன். ஸோ பத்திய வந்துட்டு ஆர்ஆர் கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுவும் கன்ஃபர்ம்டு நியூஸ்லாம் இல்ல. ஸோ நான் பார்த்தேன். ஸோ அதனால சொல்றேன், பத்தியை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, பிபிகேஎஸ் அப்ரோச் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. மார்க்கஸ் ட்வைனிஸ்க்கு பதிலா நீங்க வந்துட்டு ட்ரேட் தாங்க அப்படின்ற மாதிரி பத்திரானாவை. பட் ஆனா இதை அட்லீஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிருக்கலாம். பிபிகேஎஸ் கூட அக்செப்ட் பண்ணலன்னு பிரச்சனை, ஆரோட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு ஜடேஜா விட்டுருக்காங்க, பத்திரானா விட மாட்டோம்னு சொல்லி ஆக்ஷன்ல விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க அதுலயே பண்ணிருக்கலாம். மேபி ஆக்ஷன்ல விட்டு கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருந்தா அப்படி எடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் ப்ராபப்ளி. எனக்கு தெரிஞ்சு பத்தி எதுக்கு எடுக்கல அப்படின்னா, ஸ்டில் ஹீஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் ஹிஸ் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன். ஸோ அதனால மேபி இருக்கலாம்.
என்னன்னு தெரியல. சோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா போல, முடிச்சிருச்சு. சோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு ஃபியூச்சர் நினைச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ட்ரேட் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு ஏன்னா ட்ரேட். ஏன்னா ஜடேஜா வந்து இந்த 3 to 4 years தான் ஆடக்கூடாது. நம்ம சாம்சன் பார்த்தோம்னா 10 கண்டிப்பா years 3 to 4 years அதிகம். இப்போ நம்ம ஜடேஜா சாம்சன் பார்த்தோம்னா எப்படியும் 10 years ஆடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பேஸ் வேணும். மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் இருந்தாதான் எடுத்து கொண்டு போக முடியும். வேணும். அவங்க பேஸ் தான் பார்த்தாங்க. சோ இதுல ஒஸ்ட் ரிலீஸ்னு நீ எதுவும் பாக்குறியா? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பெஸ்ட் ரிலீஸ் தான். பெஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பா இதுல ஒஸ்ட் ரிலீஸ் எதுவுமே இல்ல. அவங்க ஒண்ணு நினைச்சிட்டு போனாங்க, அன்பார்ச்சுனேட்லி அது ஒழுங்கா வரல. பட் ஆனா நல்ல நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க. சோ இப்ப நான் ரீடைன்டு லிஸ்ட்டை நான் படிக்கிறேன். ஒரே நிமிஷம். இதுல வந்துட்டு நான் ஒண்ணு வேணா சொல்லுவேன். மேபி பத்திரனாவை கொடுத்துட்டு ஸ்டாயினிக்ஸ் எடுத்துருந்துருக்கலாம் அவங்க. ரொம்ப ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா, ஒருவேளை இது ஏன்னா உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்டாயினிக்ஸ் எடுத்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், ஹார்ட் ஹீட்டர் வேணும். அவங்க டீம்ல மிஸ் ஆகுறது அது மட்டும்தான். அது மட்டும்தான். அவங்க ஜடேஜாவை ட்ரை பண்ணாங்க. ஒஃப்லி அவர் போன வருஷம் அன்பார்ச்சுனேட்லி அவர் அவ்வளவா இது பண்ண முடியல. சோ அதனாலதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நான் ரீடைன் லிஸ்ட படிக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல அவர் எல்லாருமே அடக்கி விட்டாங்க. 2 ரன் 3 ரன் 4 ரன் ஃபினிஷர் எல்லாம் தோனிக்கு முன்னாடி தோனிக்கு பின்னாடி அப்படின்னு மாத்தி 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 நிறைய இடத்துல அனுப்புனாங்க. ஒன்னே ஒண்ணுதான் இதுல நான் சொல்ல வரேன். இது கான்ட்ரவர்சியாலாம் நான் இருக்கிறேன். அப்போ போன வருஷம் ஜடேஜா அவுட் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட எல்லாரும் இப்ப எல்லாரும் ஜடேஜாக்கு ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க. அதை பாத்தீங்களா? கரெக்ட் தான். நம்ம அதை பத்தி டீப்பா போத்தவில்ல. அது அவங்களுடைய ஒவ்வொருத்தங்க எமோஷன்ஸ் அப்படி. ஸோ நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து நான் இப்போ ரீடைன் லிஸ்ட்டுக்கு போயிடலாம் பிரவீன். ஸோ யாரெல்லாம் ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங். ஸோ இவங்க குர்ஜப்னீத் சிங், டெவலப்பர் வீஸ் 2 வரையும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர், அதாவது டெவலப்பர் வீஸ் தான் ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. ஆனா 2 வரையுமே ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஜேமி ஓவர்டன், எம்எஸ் தோனி, ஜேமி ஓவர்டன், முகேஷ் சௌத்ரி, நேத்தன் எல்லிஸ், நூர் அகமத், ராமகிருஷ்ணா கோஷ், சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ணது மூலமா, ருத்து, சிவம் தூபே, ஸ்ரேஷ் கோபால், கலீல் அகமத், ஆயுஷ் மாத்ரே. இதுல பாத்தீங்களா குர்ஜப்ரீத் சிங்க ரைட்டிங் ஏசியா கப்ல வேற மாதிரி போட்டுட்டு இருந்தாரு. ஆடு பார்த்தேன். எஸ் எஸ். இதுல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, டாப் ஆர்டர் அவங்களுக்கு சீல். சாம்சன் வந்த உடனே சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்து. ஒன் டவுன் ருத்து. அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் ஆடுவாங்களா? நல்லதானே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சஞ்சு சாம்சன், ஏன்னா சஞ்சு வந்துட்டாரு. நீ எடுத்து பாரு. நம்ம வந்துட்டு இருக்கிறத வச்சு நம்ம பிளேயிங் 11 போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா ருத்து வந்து 1 டவுன் ஆட போறான்னு தெரிஞ்சிருச்சு. சோ அதனால அவரோட ஃபேவரட் ஸ்பாட்டே அதுதானே. அதனாலதானே அவங்க சாம்சனுக்கு அவ்வளவு அப்ரோச் பண்ணது. சஞ்சு அலாங் வித் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், தூபே, டெவால் பிரேவிஸ். அந்த இடத்துல அந்த 6th பிளேஸ்ல அவங்க ஒரு பிளேயர்ஸ் வாங்க போறாங்க. அத பத்தி நம்ம பேசலாம். தோனி வருவாரு. ஒரு இடம் ஏர்லி விக்கெட் போச்சு அப்படின்னா வேற யாராவது இன்னொரு ஆல்ரவுண்டர் வரலாம். ஏர்லி விக்கெட் போல லாஸ்ட் 2 overs ஆயிடுச்சு அப்படின்னா 7th பிளேஸ்ல எம்எஸ்டி. கண்டிப்பா. சோ இவங்க வந்து 4 ஃபாரின் ஸ்லாட் வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இவங்களோட என்ன டார்கெட் பிளேயர்ஸ்ன்றதை நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு கண்டிப்பா ஆஷ் அண்ணா வந்து ஒரு பெரிய 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 லாஸ். ஸோ ஆஷ், ரவி ஜடேஜா, ரவி இந்திரன், இவங்களை கண்டிப்பா வேர்ல்டுலயே எங்க போனாலும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இதுல வந்துட்டு எல்லாரும் வந்து ஆஷ் என்ன கிழிச்சாரு, ஆஷ் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஷோட பெர்ஃபார்மன்ஸ் நாக்கமாக்குறதே என்ன கிழிக்கல, என்ன கிழிக்கல. அவர் பண்ணாருன்னு எதுவுமே இல்ல இந்த உலகத்துல. அவரை வந்து தேவையில்லாம அவர் தான் பவர் பிளேல போட முடியல. தேவையில்லாம பவர் பிளேல போட்டு 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 ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஒரு லோயர் ஆர்டர் இந்தியன் பினிஷர் கண்டிப்பா தேவை. ஏன்னா போன வருஷம் ஜட்டுவால முடிக்க முடியலன்றதை நம்ம பார்த்தோம். லோயர் ஆர்டர் இந்தியன் பினிஷர் தேவை. ஒரு ஃபாரின் பேசர் தேவை. ஏன்னா மத்திஷா பத்தினா வித்துட்டாங்க. மேபி நேத்தனிஸ் ஆட வைக்கலாம். அவருக்கு பேக்கப் பிளேயரா ஒருத்தர் தேவை. அது மட்டும் இல்லாம ஒரு பவர் கிட்டர் கண்டிப்பா தேவை. ஸோ நம்ம ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்பின்னர்ல இருந்து பேசலாம். இப்போதைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பவுலர்னு பார்த்தோம்னா நூர் அகமத், கலீல் அகமத், இது அன்ஷுல் கம்போஜ். அவங்களுக்கு இன்னும் 2 பவுலர் வேணும். அதாவது ஒரு பவுலர் 2 ஆல்ரவுண்டர். ஸ்ரேஷ் கோபால விட்டுட்டார். ஸ்ரேயஸ் கோபால் நான் என்ன சொல்றேன், பிளேயிங் 11க்கு சொல்றேன். ஸ்ரேயஸ் கோபால் ஆட வைப்பாங்களா? நான் மகாராஜ் பிரீமியர் லீக் பார்த்தேன். சூப்பரா போட்டாரு ஸ்ரேயஸ் கோபால். சூப்பரா போடுவாங்க. அவங்கள்ட்ட தான் ஸ்கவுட்டிங்கே இல்லையே. ஓகே ஸ்பின்னருக்கு வந்துடலாம். சோ நீ அதாவது என்ன சோர்ஸ் சொல்றாங்கன்னா அகில் 200% இருப்பாரு. அகில் 200% போவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஜேஎஸ்கே தானே, ஜேஎஸ்கேலே நல்ல சிஎஸ்கேக்கு நல்லா போட்டுட்டு இருந்தாரு.
இப்ப நான் என்ன சொல்றேன், அகில் ஹுசேன் நீ எடுக்கேன்னு வச்சுக்கோ. அகில் ஹுசேன் அவர் பவர் பிளே பவுலர், அவர் எப்படி மிடில் ஆர்டர்ல போட வைப்ப? நீ வந்துட்டு அகிலேசன் போவாங்க நல்லா பண்றாங்க சொல்லியிருக்கேன். அண்ட் இந்தியன் ஸ்பின்னர் நம்ம ஆல்ரெடி பேச மாதிரி ரவி பிஸ்னாய், ரவி பிஷ்னாய் ராகுல் போலாம். சேகர், ம், ம். கரண் சர்மா. ராகுல் சேகர் வந்து மும்பைக்கு போவாருன்னு தோணுது. அது நம்ம மும்பைக்கு பேசும்போது பேசலாம். பட் ஆனா ஆல்ரெடி மயங்க் மார்க்கண்டே வச்சிருக்காங்க, அல்லாத சென்சர் வச்சிருக்காங்க, சாண்டர் வச்சிருக்காங்க, பத்தாவதுக்கு ஜாக்ஸ் பவுலிங் போடுவாரு. ஆனா அதுதான் மயங்க் மார்க்கண்டேவை இறக்குவாங்களா? இப் சப்போஸ் ராகுல் சங்கர் வந்து 2.5க்கு கிடைச்சிட்டாருன்னா கண்டிப்பா ராகுல் சங்கர் தான் போவாங்க. அது நம்ம மும்பைக்கு பேசும்போது பேசுவோம். நம்ம எங்க ஷுவரா கிடைக்க மாட்டாரு, ஷுவரா கிடைக்க மாட்டாரு, ஷுவரா கிடைக்க மாட்டாரு. ஏன்னா நிறைய டீம்ஸ்க்கு ஸ்பின்னர் தேவை. ஆல்ரெடி கேகேஆருக்கு ஸ்பின்னர் தேவைன்றதை பார்த்துட்டோம். இப்போ இவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பின்னர் தேவை. ஸோ அதனால கண்டிப்பா ரவி பிஸ்னாய் இல்ல இவங்க ராகுல் சேகர் கண்டிப்பா போகலாம். ஸோ சிஎஸ்கே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு தெரியும் கேம் கிரீன் இவங்களுக்கு போவாங்க, கேகேஆர் போவாங்கன்ட்டு. இவங்க என்ன பண்ணலாம்னா போன வருஷம் டெல்லி பண்ணதை இவங்க கேகேஆருக்கு பண்ணி விடலாம். பிரைஸை ஏத்தி விட வேண்டியதான், அவ்வளவுதான். கண்டிப்பா 30 கோடினாலும் நம்ம வந்து கேகேஆர் ஷாருக் பாபா வந்து எடுக்கதான் போறாரு கேம் கிரீனை. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்லாட் கண்டிப்பா வேணும். ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு ரவி பிஸ்னாய் நல்ல போவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு பேர் பெஞ்ச் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு போன வருஷம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சென்னை மாதிரி ஒரு விக்கெட் கிடைச்சிச்சுன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் லோயர் ஆர்டர் இந்தியன் பினிஷர் யாரு? யாரு? எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஒண்ணுதான் எனக்கு தோணுச்சு, அபினவ் மனோகர் மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. அபினவ் மனோகர் எடுத்தாலும் ஆட வைப்பாங்களா? நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பத்தி உனக்கு தெரியும். யங்ஸ்டருக்கு அதுக்கு உர்வில் பட்டேலே ஆட வச்சிடலாம். அதுக்கு உர்வில் பட்டேல ஆட வச்சுட்டு ஆனா எனக்கு என்ன டவுட்னா சிஎஸ்கே இப்படி போவாங்களா? யங்ஸ்டர்ஸை நம்பி இவ்வளவு போவாங்களா? ஆல்ரெடி டெவலப்பர் யங்ஸ்டர் இருந்தாலும் அவர் ஃபாரின் பிளேயர்னு விட்டுலாம். ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல். சோ கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு போக மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ருத்துவுமே நீ வந்து யங்ஸ்டர் மாதிரிங்க, அவர் அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் ஆடலையே. ஆடி இருக்காரு. பட் ஆனா நம்ம இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நம்ம அன்கேப்டு பிளேயரை விட்டுட்ட எம்எஸ்டி. உண்மையிலே சூப்பரான பிளேயர். ஸோ லுக்கிங் எக்ஸைட்டட். ஸோ இந்த வருஷமாவது அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கிடைக்கணும்னு நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம், நாங்க 2 பேரும். கண்டிப்பா அவருக்கு நல்ல ஃபேர்வெல் கிடைக்கணும், கண்டிப்பா கிடைக்கணும். ஆஸ் கிரிக்கெட் ஃபேனா இருந்து நாங்க சொல்றோம், கண்டிப்பா கிடைக்கணும். ஓகே, லோயர் ஆர்டர் விட்டுரும். ஃபாரின் பேசர் அதாவது நேத்தன் எலிஸ் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பரான பவுலர், சூப்பரா போட்டாரு. ஆஃப்டர் ஸ்டார்க்கு ஆஸ்திரேலியால அவர் தான் சூப்பரா போட்டாரு. கண்டிப்பா. இந்தியா சீரிஸ் பார்த்துருந்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல பிளேயர். போன வருஷம் இப்படிதான் சாண்டரை பெஞ்சு தேக்க விட்டு அவரோட இதே முடிச்சு இப்ப மும்பைல வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷமாவது நேத்தன் எலிஸ் வாய்ப்பு கிடைக்காது பார்ப்போம். சோ இது போக ஒருவேளை பேக்கப் தேவை அப்படின்னா லுங்கி இங்கடி இருக்காரு, ஜாக்கப் டஃபி இருக்காரு, ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு, ஆண்ட்ரிஸ் நால்கியா இருக்காரு. சோ நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு எனக்கு தெரிஞ்ச நேத்தன் எலிஸ் ஆடுவேன். நான் நேத்தன் எலிஸ் ஆடுவேன். கண்டிப்பா நானும் நேத்தன் எலிஸ் ஆடுவேன். அது போக பார்த்தோம்னா லுங்கி இங்கடி எடுத்து வச்சுப்பேன். பிகாஸ் அவர் நல்ல டெத் பவுலர், நல்ல ஸ்லோயர் வச்சிருக்காரு. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பெங்களூரு சின்ன சுவாமியில சிஎஸ்கே கூட சூப்பரா போட்டாரு. ஒரு மேட்ச் வின்னிங் விக்கெட் கூட எடுத்தாரு. கண்டிப்பா அதான் அவர் சென்னை மாதிரி விக்கெட்டுக்கு நல்ல பவுலர். கண்டிப்பா ஆல்ரெடி சிஎஸ்கே கேம்ப்ல இருந்த ஒரு பிளேயர் தான். எனக்கு என்ன டவுட்னா பத்திக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? அட்லீஸ்ட் பிட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? எடுக்க மாட்டாங்கன்ற 2வது கேள்வி. பிட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க? கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சும்மா பிரைஸ் ஏத்தி விடுற வேலையாவது பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஓ, வேணும்னு பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற? வேண்டாங்க போய் தானே விட்டுருக்காங்க. ஆமா, பாக்கலாம். ஆமா, கரெக்ட் தான். அந்த பவர் ஹிட்டர் எனக்கு தெரிஞ்சு ரேரஸ் கண்டிப்பா போறாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சிஎஸ்கேவோட மேனேஜிங் கமிட்டியில அனலிஸ்ட் கமிட்டியில இருக்க ஒருத்தர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதாவது திரே அப்படின்ற ஒரு பாட்டை வச்சு லோடிங் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்படின்னா அது கண்டிப்பா திரேரஸ். நம்ம அனந்திரேரஸ் எல்லாம் திரேரஸ் ஸ்டார்டா கூப்பிடுவோம் அப்படி சொல்லியிருந்தாரு. திரேரஸ்க்கு போவாங்களா? பிகாஸ் நீங்க வந்து ஜடேஜாவை எதுக்கு விட்டீங்கன்னா அவரோட வயசு 37. திரேரஸ்க்கும் கிட்டத்தட்ட 37 வயசு தான் நினைக்கிறேன். இப் சப்போஸ் நீங்க மேக்ஸியவோ இல்லைன்னா ட்ரேரஸையோ எடுத்தீங்கன்னா சேம் ஏஜ் ப்ராப்ளம் தானே. அப்பயே நீங்க வந்து ஜட்டு விட்டீங்க. அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம ஒண்ணுமே இதை சொல்றதுக்கு இல்ல. லியாம் லிவிங்ஸ்டன் போலாம், நல்ல ஸ்பின்னர். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் என்ன நினைப்பேன்னா திரேரஸ்க்கு போடுறதுக்கு பதிலா ஒரு மேக்ஸி அது இல்ல லியாம் லிவிங்ஸ்டன் போவேன். ஏன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லியாம் லிவிங்ஸ்டனும் சரி, எப்படி ஒரு திரேரஸோ அதே மாதிரி லியாம் லிவிங்ஸ்டனும் சரி, ஒரு மேக்ஸியும் சரி, நீ எப்பெல்லாம் அவங்க கையில பால் பிடிக்கிறியோ அப்பெல்லாம் அவங்க விக்கெட்ஸ் எடுப்பாங்க. மேக்ஸியாவது ஆப்ஷன் மட்டும் தான் போடுவாரு. நம்ம லியாம் லிவிங்ஸ்டன் லெஃப்ட் ஹேண்டர் வந்தா
ஆஃப் ஸ்பின். ரைட் ஹேண்டர் வந்தா லெக் ஸ்பின் போடக்கூடிய கேப்பபிள் அவருக்கு இருக்கு. பவுலரும் உனக்கு வேணும், ஜடேஜாக்கு ரிப்ளேஸ்மெண்ட்னா கண்டிப்பா மேக்ஸி. ஃபீல்டிங் கண்டிப்பா டெஃபினெட்லி. ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா நான் மேக்ஸி லிம்ஸ். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். மில்லருக்கு போவாங்களா? மில்லருக்கு போவாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ ஏன்னா நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடியது 3 ஸ்லாட் தான் பிளேயிங் லெவன்ல இல்ல. ஒரு ஃபாரின் பவுலர், தென் ஒரு 2 ஆல்ரவுண்டர் தேவை. அப்படிங்கும்போது அவங்க ஆல்ரெடி வந்து பேட்டிங் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் தான் தேவைங்கும் போது மில்லருக்கு போவாங்களா டவுட் தான். கஷ்டம். இல்ல எனக்கு என்ன டவுட்னா அவங்க பினிஷிங்ல கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஒருவேளை ஒரு டேவிட் மில்லருக்கு போவாங்களான்னு நான் கேட்கறேன். மில்லர்ஸ் போவாங்களா? கஷ்டம். நான் வேணாம்னு தான் சொல்லுவேன். எதுக்கு அவரை போட்டு பெஞ்சு தைக்க விடுறதுக்கு, எதுக்கு தேவையில்லாம அவருக்கு. அவ்வளவுதான். இத சிஎஸ்கே பத்தி பேசணும்னா அவ்வளவுதான். கேம் லாஸ்டா கிரீனை சிஎஸ்கேவோட விளையாட்டு. பிளேயிங் கண்டிப்பா. சாம்சன், ஆயுஷ் மத்ரே, ரித்து, தூபே, ரெவிஸ். 6 அவங்களுக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. தென் 7 எம்எஸ்டி, 8 கொஸ்டின் மார்க்கா இருக்கு. 9 நூர் அகமத், 10 அன்சுல் கம்போஜ், 11 கலீல் அகமத், 12 இம்பாக்ட் பிளேயர் அவங்க. கண்டிப்பா அங்க இடத்துல ஒரு ஸ்பின்னர் இல்ல யாராவது ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் சிஎஸ்கேவோட இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க யாரையும் நினைக்கிறீங்க அப்படின்னா வியூவர்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிரிக் ட்வின்ஸ் சேனலை.